காற்றுத்தர குறிகாட்டி கம்பைய வவுனியா, கேகாலி, காலி, பொலன்னறுவை மாவட்டங்களில் காற்றின் தரம் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய மட்டத்தில் காணப்படுகின்றது. இன்று காலை 11:30 வரை கோட்டை பகுதியில் 89 புள்ளியாகவும், வவுனியாவில் 76 புள்ளியாகவும், பொலன்னறுவையில் 87 புள்ளியாகவும், அனுராதபுரத்தில் 81 புள்ளியாகவும், காலியில் 76 புள்ளியாகவும், கேகாலியில் 66 புள்ளியாகவும், யாழ்ப்பாணத்தில் 43 புள்ளியாகவும் காற்றின் தரம் பதிவாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக பதுளை, கொலனாவு, மொனராகலை, புத்தளம், திருகோணமலை, அனுராதபுரம், தம்புளை நகரங்களிலும் காற்றின் தரம் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய மட்டத்தில் காணப்படுகின்றது. இதனிடையே கொழும்பின் பல பகுதிகளிலும் காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் தரம் நாளை காலை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் சாத்தியம் நிலவுவதாகவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகத்தின் காற்று மாசு முகாமைத்துவ பிரிவின் பிரதான நிபுணர் சரத் பிரேமசிறி தெரிவித்தார். இதேவேளை கடந்த வருடத்தினை விட இந்த வருடத்தில் காற்று மாசு அதிகரித்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் எல்சி ஆனந்த் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். காற்றின் தரம் வீழ்ச்சியடைவதற்கான காரணம் என்ன? இந்த வளி மாசுபாடானது குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் வடகீழ் பருவக்காற்று காலங்களிலே வளி மாசு அதிகமாக அதிகரித்து வளித்தர சுட்டனானது பாதிக்கக்கூடிய தன்மை நிலைமையிலே காணப்படுகின்றது. இது குறிப்பாக இலங்கையின் அண்டைய பிரதேசங்கள் காணப்படுகின்ற மாசுக்கள் எமது வளிமண்டலத்தில் காற்று சுழற்சியின் மூலம் கொண்டு வரப்படுவதனாலே இவ்வாறான வளியின் தரம் மாறுபாட்டுத்தன்மை, அதாவது பாதிக்கப்படக்கூடிய தன்மையை அடைகின்றது. இந்த காலப்பகுதியில் காற்றின் தரம் வீழ்ச்சியடையும். குறிப்பாக இந்த நவம்பர் தொடக்கம் பங்குனி வரையான வடகீழ் பருவக்காற்று காலங்களிலே காற்று சுழற்சி மூலம், அதாவது எல்லை கடந்த மாசுக்கள் எமது பிரதேசத்துக்குள் உள்வதனால் இவ்வாறான வளிமண்டல மாசு, அதாவது வளியின் தரம் பாதிக்கக்கூடிய வளித்தர சுட்டன் பாதிக்கப்படக்கூடிய தன்மையின் நிலையில் காணப்படுகின்றது. யாருக்கு பாதிப்பு? வளியின் தர சுட்டனானது 50ஐ விட குறைவாக காணப்படும் போது வளியின் தரமானது மிகவும் நன்றான நிலைமையாக காணப்படுகின்றது. அதேபோல் வளியின் தரமானது 50க்கும் 100க்கும் இடையில் நடுத்தரம் நிலைமையாகவும், 100க்கு மேற்படும் போது சில நோயாளிகள், சுவாச நோயாளிகள், குழந்தைகள், சென்சிட்டிவ் குரூப் என்று சொல்றது உணர்திறன் மிக்க குழுவினர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. வளியின் தர சுட்டனால் 150க்கு மேற்படும் போது அனைத்து பொதுமக்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. பின்பற்ற வேண்டிய சுகாதார வழிமுறைகள் என்ன? சில வேளைகளிலே நாங்கள் மாஸ்க் அணிய வேண்டிய நிலைமை காணப்படும். சில வேளைகளிலே வீடுகளிலே, அதாவது நோயாளர்கள், சுவாச நோயுள்ளவர்கள், குழந்தைகள், முதியோர்கள் வீடுகளுக்கு உள்ளே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. வளி மாசடைவதை எவ்வாறு தடுக்க வேண்டும்? எங்கள் நாளாந்த செயற்பாடுகளை வளியின் தரத்தை பாதிக்கிற தன்மைகளை நாங்கள் குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக வீடுகளிலேயோ பொது இடங்களிலேயோ எங்களுடைய கழிவுகளை எரிக்கின்ற போது வளியின் மாசு ஏற்படுகின்றது.